காஞ்சமான கமல ஊத மாதிரி வர வேண்டும் வர வேண்டும். தங்களுடைய வரவு நல்வரவாக வைத்து நீங்க அனைவருக்கும் நல்லாசி கூறி அருள வேண்டும். தட்டான் தட்டான் தண்ணிக்குள்ள தவள ரெண்டும் பந்துக்குள்ள சூ சூ மாறி தட்டான் தட்டான் தண்ணிக்குள்ள தவள ரெண்டும் தண்ணிக்குள்ள. சுவாமி ஏதோ சின்ன சின்ன தப்பா தவறா பேசிருப்போம், பெருசா எடுக்காம சிறுசா எடுத்துருங்க. தப்பா தவறா செஞ்சிருந்தோம்னா நாங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட ஏதாவது நீங்க தான் பொருத்தி விடணும், பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். நீங்க தப்பா செஞ்சிருந்தாலும் நான் நல்லபடியா செஞ்சுட்டு போயிடுறேன். உங்களுக்கு தேவை செஞ்சா சரி, தப்பா செஞ்சிருந்தாலும் நல்லபடியா செஞ்சுட்டு போறேன். வாழ்க மகளே எல்லா கையிலும் இடது அந்த பிள்ளைக்கு இடது கை. நீங்க வந்து உணவு நீங்க சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட மாட்டேன். எல்லா கையும் ஒண்ணுதான் எனக்கு. அப்படி இல்ல சாமி, எப்பவுமே அந்த பிள்ளைக்கு இடது கை பிடிக்காது, சாப்பிட கை தான் பிடிக்கும். ஓ அப்படியா? வாழ்க மகளே நல்லா இருந்தா சரி. அவர் என்ன உடைய வச்சு பஸ்கி எடுக்கிறாரு சுவாமி. சென்று வா. மரபத மரத்திலேறி மரபதை ஒளி வைத்து மரபதை மரத்திற்கிட்டு மரபதா மரத்தை கொண்டு மரபில் எழுது மரபது கண்டது மாதர் மரமுடன் மரமெடுத்தாங்க இருக்கப்ப அப்படி எனக்கு வரவேற்பு தராவிட்டாலும் ஒப்பன மகர்ந்து போய் சக்தி உண்மை பேசி ஒப்பில்லா கூலி உண்டாலும் உண்மதை எமதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் மரவச்சிக்கா மட்டுமல்லாமல் உன் உள்ள தலைவிலே நீ வாட்டி வரதுக்கு மிக முக்கியமா இருப்பினும் அப்பா அவ்வளவு நாளா சாமி நீங்க என்ன வாழ்த்தி பாடு இன்னைக்கு நல்லா பூமழை தூவி
சிரிக்கும் நிலத்தில் சித்திக்கும் மனப்பை அடைத்து சொப்பத்தில் மனப்பை ரசிக்கும் என்றென்றும் சுகத்தில் விளைக்கும் வைரமோ முன்னசம் வந்தே பரவசம் வைரமோ முன்னசம் வந்தே பரவசம் மனதிலே நிம்மதி மனதிலோ உண்டே பொன்மகள் வந்தார் ஒரு கோடி பூமியினை ஆற்றில் கொக்கும் தேரம் கற்பனை தோன்றும் அதிகூடி என்பே ஆனந்தின் வளர்ப்பே கவனித்து விட்டுருக்குங்கள் அந்நியமான காரியம் ஒன்று நடக்க புயலில் மனிதொழுதிலிருந்து திரிவலத்தில் வெள்ளத்தனைய மலிஞ்ச மாந்திரதம் உள்ளத்தனைய உயிர்வு என்பது போல் உயிர்வான இலகிய பட்டல் காண்பதனால் உன்னத்தில் சிலவற்றை கேட்கலாமா அம்மையே? சுவாமி, என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதற்கு நியாயமில்லை. இருப்பினும் நான் கூற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமா ஆசையா? எனக்கு விருப்பம் தாங்க. ஆசை வேற, விருப்பம் வேற. நேயர் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது எங்களுடைய கடமை. மக்கள் விருப்பமே மகேசன் விருப்பம் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நீங்க மகேசனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர். ஏன்னா கனிமா மகிமா லகிமா கரிமா பிரகாமியம் பிராப்தி
ஈசத்துவம் வசம் சொல்லக்கூடிய அச்சமா சித்துக்களை கற்றவர். நடந்தது, நடக்கப் போவது, நடந்து முடிந்தது, முக்காலத்தை உணர்ந்தவர், எக்காலத்தையும் இன்னதென்று சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல, கண்ணார காண்பது போய் காதார கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய்யின் அடிப்படையிலே என்னை பற்றி தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் கூற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் இல்லையா? கேளுங்கள் சுவாமி. அறிந்தவரை, தெரிந்தவரை, புரிந்தவரை விரும்புகிற காத்தத்தை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும் என்பார்கள். கேட்டால் தானே கிடைக்கும். கேளுங்க. அலிமா மகிமா லகிமா பிராப்தி பிரகாத்தியம் ஈஸ்தமோ அஸ்தமோ கற்றவர்களுக்கு முக்காலமும் தெரியும். நான் கேட்கக்கூடிய விவரங்களுக்கு உனக்கும் பதில் தெரியும், எனக்கும் பதில் தெரியும். அப்படி ஏன் ஜாமி கேட்கலாம் நினைக்கலாம். இருந்தாலும் உன் தீன்யமுலால் கேட்கப்படும், இந்த செந்தமிழ் மக்களால் போட்டப்பட வேண்டும். அது வந்து சிந்தைகளில் நினைக்கிறேன். இருந்தாலும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கேட்டுட்டேன், வந்துட்டோம்ல, இடத்துக்கு வந்திருப்போம். நான் தானே கேட்கணும். கேட்டுட்டேன், கேட்டாத்தான் கொடுக்கப்படும். இல்லாட்டி தட்டுலயே பல வகையான தட்டு இருக்கு. என்ன தட்டு? என்னென்ன தட்டு? நல்லா கவனிக்கணுங்க. எல்லா பேரும் கொஞ்சமா இருந்தாலும் நல்லா கவனிச்சுன்னு மட்டும் காலையில எங்களுக்கு வாழ்த்து திருட்டாங்க சொல்லி வஞ்சாலும் இருக்கேன். அவங்களுக்கு என்னன்னா, இது வரைக்கும் இந்த பகுதியில இவ்வளவு குள்ளமா ஒரு ஆளு நாரதர்னு வந்தது இல்லையே. இப்ப வந்திருக்கிறாரே, அது மதுரையில இருந்து சாதாரணப்பட்ட ஆசானா அவருக்கு வருஷம் பழனியப்பனுடைய சிசிய பிள்ளையாச்சே. என்ன திறமை இருக்குது, சாமி கிட்ட என்ன சரக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு போகணும்னு உட்காந்துட்டாங்க. ஏன் தப்பு நீங்களா அப்படியே உட்காந்துருக்கீங்க? ஏன்னா நானும் ரொம்ப குள்ள இந்த அம்மா 6 அடி 7 அடியில வழக்குல இருக்கு. இன்னைக்கு தானே நான் பாராட்டுவேன். உண்மையிலே இந்த ஏஜென்ட் இருக்காரு பழனிசாமி, என்ன நான் ரொம்ப பாராட்டுவேன். பாத்தீங்களா, பூரா கரைச்சா மாடு மதிய போட்டு வச்சிருக்காரு. ஒரே பால்வாடி யாரு? நான் இருக்குன்னே பால்வாடி போயிருந்தேன். ஒரே ஒரே எல்லாம் நேத்து போயிருந்தேன் எங்க காரவடிக்கு பக்கம். சரி, நான் இடுப்புக்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் எக்கோ வைக்காத, பாட்டு போடணும்னு எக்கோ வச்சுட்டேன். நான் இடுப்புக்கிட்டே இருந்துச்சு தப்பு. எனக்கு பயம் வேற. என்ன எதனால பயம் உங்களுக்கு? நம்மளுக்கு சபையில இருந்தா பயம் வரக்கூடாதுங்க. சபையில இருந்தா யாருக்குமே பயம் இருக்க கூடாது. ஆமா, ஏன்னா என் குருநாதர் சொன்னது, பொய் சொன்னாலும் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனால் உண்மை தெரிஞ்சாக்கா தெரிஞ்சன்னு சொல்லிடணும். ஆனால் எதுவும் தெரியாட்டி உங்களை மாதிரி ஆள்கிட்ட பெரிய ஆள்கிட்ட தெரிஞ்சதுல தப்பு கிடையாதுல்ல. ஆனா இருந்தாலும் பண்ண பாக்குறீங்க, ஏதோ புகழ்றீங்க, பெரிய ஆளுங்கிறீங்க, இப்ப ஆளுங்களாம் நம்ப முடியல. இப்ப பாருங்க அண்ணே, கோச்சிக்காம இப்பதான் நான் கேட்கிறேன், கை தட்டுங்களேன். 4 பேரும் உட்காந்து கை தட்டு, சும்மா கை தட்டு போய் கை தட்டுனே. ஏன் சும்மா கை தட்டுங்க பத்தியா? ஒரு ஆளு கை தட்டாரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? இதுல யாரும் நம்மள வந்து ரசிக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்ல, கைதட்டி பழகிக்கணும்னு தான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். எனக்காண்டி சொல்லல. இந்த பிள்ளைய தூக்கி போய் வைக்கணும் இடத்துல, நல்ல இடத்துல தூக்கி நல்ல இடத்துல வைக்கணும். நீங்க எல்லாம் கைதுனாத்தே உங்களுக்கு ஒரு நல்ல மனப்பக்குவம் கிடைக்கும். ஆனா தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கேட்டுட்டேன். எப்படின்னாக்கா தட்டுலயே பல வகையான தட்டு இருக்கு, பல வகையான தட்டு இருக்கு. அந்த தட்டுல இன்னைக்கு உங்க மனக்கதவை தட்டப்பறேன். அப்படிங்களா? ஆமா, தட்டுங்க பாப்போம். திறக்குமா? எல்லாருக்கும் கைதட்டு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு கிடைக்காது. எப்ப போனாலும் நீங்க பாராட்டு கொடுத்தீங்க பாருங்க. இன்னைக்கு கூட்டியாந்து கொடுத்தீங்க பாரு பாராட்டு, பெரும் பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். பட்டு விழிகர் கந்து மொழி மாதே மலைநாடு சுவாமி, தொண்டை நாடு. உனக்கு பையன்
வள்ளி. தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை. வந்திருக்குது நோக்கம் வேலை பார்க்கிறேன். இப்படி பேசுறா உங்களுக்கு பிடிக்காது. என்கிட்ட ஒழுங்கா பேசுறா நான் பாட்டு ரொம்ப பவ்யமான இருக்கிறதுலயே அப்புறாணி நாரது நடக்க நான் ஒரு ஆள் இருந்தேன், வேற எவனும் கிடையாது. பார்த்தேன் நேத்து ஒரு சிறிவர் நடிக்க மாட்டேன்னு எழுதி பிடிச்சவங்கள உங்களோட என்ன சேட்டை பண்ணீங்களோ என்கிட்ட வந்து இப்படி பம்புறீங்க நடிக்கிறீங்க. எனக்கு இந்த பம்புறது மத்தவங்க மாதிரி நமக்கு எப்பயுமே பாஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப நீங்க வந்து சொல்லாம சொல்றீங்க பாஞ்சிட்டு போகணும். அப்படியா சங்கதி? எங்க நீதி பாடினாலும் பாட மாட்டீங்க. சாமி நல்லா இருக்குது. இப்பதான் எனக்கு ரொம்ப மனசு வந்து சந்தோஷமா இருக்கு. ஐயா நான் ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தெய்வாதீனமா உங்களை நான் பாக்குறேன். இல்ல உங்களை பாக்குறது எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே மகாலட்சுமிக்கு உகந்தது யாருன்னாக்கா நீங்க எல்லா பேரும் நினைக்கலாம் எல்லா நாடகமும் பாத்துக்கலாம். ஏன்னா கருப்புசாமி நாடகம் பார்த்துட்டு போயிடலாமுங்க. நான் 4 பாட்டு கருப்புசாமி பாட்டு பண்ணாக்கா எல்லா பேரும் சாமி ஆட விட்டுலாம். ஆனா இன்னைக்கு என்ன சுத்தி கருப்புசாமி போடலும் சாமி ஆட முடியாது. நல்லா கவனிக்கணுங்க. இறக்காது. சின்ன கருப்பு இது மகமாயி போட்டலுக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லை பாத்தீங்களா? ஆனா நம்ம மனம் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வலிது நாடகம் ஆனா நான் திருமணத்தை நடத்து நான் தான். எனக்கு கஷ்டம் எப்படி தெரியுமா? நீங்க எல்லாம் இல்லங்க நீங்க வாட்டு வந்துட்டு போயிருவீங்க. நான் கல்யாணம் பண்ணாட்டி எனக்கு தான் கொடுமை. நாரது வந்தாரா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தாம போயிட்டாரா நாடகம் நின்று வச்சுடா அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சித்தினாலும் நானு எப்படியும் பயிர் வேண்டா தானே சாப்பிட முடியும். இல்லாட்டி சாப்பிட முடியுமா? ஆனா இன்னொன்னு இங்க வாங்க சாமி வேலை பாக்குறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி பேச்சா இல்லங்க காட்டுக்குள்ள காவல் பாக்குறேன் அப்படி சொல்லிருந்தாங்க நான் கேட்டுருந்தேங்க. வேலைண்டாக்கா 100 ரூபாய் வேலையா? இன்னும் 100 ரூபாய் வேலைக்கு சம்பளம் தரலங்க நம்மளுக்குலாம். இன்ன வரைக்கும் 100 நாள் வேலைக்கு யாருக்கும் சம்பளம் தரல. நீ 100 நாள் வேலை பார்த்தியா இல்ல வேற வேலை பார்த்தியான்னு எனக்கு என்ன அப்படி தெரியும்? அங்க பாருங்க சாமி இங்க வேள்வி மலைச்சாரல்ல வந்து அந்த மாதிரி 100 நாள் வேலைக்கெல்லாம் வேலை கிடையாது. நாங்க தான் வேலை கொடுப்போம். நீ பூலகவாசி. இது வந்து இப்ப பூலகவாசி கலியுகம். உங்களுக்கு 100 நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு காரச்சட்டி தூக்கிட்டு அலைஞ்சீங்களா? நான் காரச்சட்டி தூக்கினா எதுக்கு இங்க வர போறேன்? அப்புறம் என்ன? ஏன்னா பூலோகத்தை சுத்தி வரும்போது 100 நாள் வேலை இருந்துச்சு பாத்துக்கிட்டே வரேன். அந்த 100 நாள் வேலைக்கு இன்ன வரைக்கும் சம்பளம் தரலையா? எனக்கு செய்தி வரும்ல, செய்தி வராம நான் வைக்க முடியுமா? நீங்க ரிசிப்புங்க வர அப்படி அவுத்து விட்டீங்கன்னா கலகலன்னு கொட்டு இல்ல கொடுத்துருவாங்களே. இது இல்ல ஏமா எல்லாத்துக்கும் தர முடியாதுல்ல. யாரு புண்ணியமா இருக்கோ அவங்களும் தர முடியும். இப்ப நான் எதுக்கு இப்ப மத்தவங்கள பார்க்காம உனக்கு உன்னைய பார்க்க வந்திருக்கிறேன். என்ன பாத்துட்டீங்க அப்ப எனக்கு நல்லா கூட கொடுப்பீங்க. உனக்கு நான் கொட்டுக்கிட்டு போகணும் கண்டிப்பா. சீர் தினத்தி ஏன்னா எனக்கு அப்பா மாதிரி நீங்க தப்பா பேச மாட்டீங்க, நானும் பேச மாட்டேன். அதனால நல்லபடியா கொடுத்து விடுங்க, கொண்டுட்டு போறேன். இல்லன்னா நான் கொடுத்து விடுறேன், நீங்க சமத்துட்டு போங்க. நீ காலையில மட்டும் கோச்சுக்கிறாம அந்த பசுகாசு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் கொண்டு போயிருமா இருக்கட்டும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அண்ணன் வந்து நல்ல மனுஷன். யாரு பழனிசாமி நல்ல மனுஷன். அப்படிப்பட்டவர் வந்து தனக்கு இல்லைனாலும் அள்ளி கொடுத்துட்டு ஊர்ல பேசுவாங்க. இன்னொன்னு தெரியுமா? பணத்துக்காண்டி நாம ஆடுறது கிடையாது. அது இப்ப இல்ல, எப்பயுமே பணத்துக்காண்டி நான் நாடகத்துல ஆடுறது கிடையாது. பெயருக்காகவும் புகழுக்காகவும் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ இதே கூட சேர மாட்டேன்ற இருக்கட்டும். இல்லப்பா அவங்க சேர மாட்டாங்க. இதுல சேர மாட்டாங்க. இப்ப என்ன 3 நாளா இருக்கட்டும். இப்ப நீங்க சரியா சேர மாட்டீங்களா? நாங்களா இந்த வேலைக்கு சாமி ஊரோட ஒத்து போகணும், இல்லைன்னா அத்துக்கிட்டு வரணும். இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்க பேச்சுக்கு நான் ஒத்து வரேன். ஆனா நியாயமா இருந்தா, நியாயம் இல்லைன்னா தட்டி கேட்பேன். இது எனக்கு பிடிக்குங்க. ஏதோ தப்பான வார்த்தையை சொன்னாக்கா நீ தட்டி கேட்கலாம். தப்பு இல்லாம வார்த்தையை நான் சொல்லுவேன். சரி ஒத்துக்கிறோம். சரி சொல்லுங்க சார். வேலைக்கு என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? திணைக்காவல் வந்திருக்கீங்க. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு. செந்தினை ஏட்ட உண்மையை பேசணுங்க. முருகப்பெருமானுக்கு செந்தினை. இது செந்தினை முருகப்பெருமானுக்கு. முருகனுக்கு எதுக்கு செந்தினை மட்டும் கொடுக்குறீங்க? ஏன் சாமி இப்ப விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுறோம். அது எதுனால? எதுக்கு போடுறோம்? அவனுக்கு சூட தணிக்கிறதுக்கு அடி போடுறோம். ஏன் இப்படி மொட்டையா யாரோ சொல்ல முடியும்? எப்ப நீ போறீங்க அப்படி என்ன செஞ்சாரு? அனனாசுரனை விழுங்கிட்டாரு. அப்படி அனனாசுரனை விழுங்க உடம்பு முழுவதும் அப்படியே அனனா தவிக்குது. நான் தப்பா சொல்லலையே. தவிக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அருகம்புல் மாலை போட்டோம்னா குளிர்ச்சி ஆகுது. இப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்திலை மாலை போடுறான், துளசி மாலை போடுறான். ஏன் போடுறான்? உண்மைதாங்க. ஏன்னா இப்ப பிள்ளையாருக்கு எதுக்கு போடுறான் அருகம்புல் மாலை? அனனாசுரன் விழுங்கினாங்கள அந்த சூடாகப்படுத்து அனலாகப்படுது கொடுக்குது. அதனால போய் அவன் அனனாசுரனுக்கு மாலை போடுறதுக்காண்டி
அது முழுமாறையை போட்டான். அதே மாதிரிதான் முருகப்பெருமானுக்கு இந்த செந்தனையை படைச்சிட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றி பிளம்பில் உதித்தவர் எந்த நேரமும் அக்னி ஜுவாலையாவே இருப்பார். அவருடைய உள்ளமும் உடலும் குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த செந்தனையை படைக்கிறோம். நீ என்னமோ சொன்னீங்க இந்த பிள்ளைக்கு என்னமோ ஒண்ணும் தெரியாதுன்னு எம்பிட்டு விவரமா பேசுது பத்தியா? அவருக்கு அப்பா சொல்லி கொடுத்தது இல்ல, இந்த அப்பாவுக்கு நான் சொல்லித்தாரேன். இந்த பிள்ளை வினயமான பிள்ளைன்னு நீங்க எல்லாம் சொன்னீங்க. அந்த பிள்ளை விளையாட்டு பருவம் நீங்க தானே சொன்னீங்க. அந்த பிள்ளை எம்பிட்டு வினயமா பேசுமா? முருகனுக்கு சூடா இருக்காரா, சூடு தணிக்கிறதுக்காண்டி இந்த பிள்ளை வந்திருக்கான். இத சொன்னா நான் சொன்னா கோவப்படுவீங்க. அதனால உங்கள்ட்ட சொல்லி தரேன். கேட்டு பாருங்க. இல்ல இப்படி போய் நீங்க மாத்த சொல்லுவீங்களா? நான் எப்படி சொன்னேன், நீங்க எப்படி சொல்றீங்க? நான் தப்பா சொல்லலையே. நீ எப்படி சொன்ன? நான் வந்து அவருடைய உடலும் உள்ளமும் குளிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக படைக்கிறோம்னு சொல்றேன். வம்பா இருக்கு. எப்பா நீ போய் அம்மாட்ட போய் என்ன சொல்லுவ? எனக்கு உடலு உண்ணமும் சூடா இருக்கு, கொஞ்சம் துளசி தண்ணி தான்னு கேட்பியா? ரொம்ப அசதியா இருக்குமா, ஏதாச்சும் ஒண்ணு தாமா அப்படிதானே கேப்ப? உண்மைதானேப்பா, அப்படித்தானே கேப்ப? உண்மைதானே? போய் வீட்டுல போய் என்ன சொல்லுவ? அம்மா ரொம்ப அசதியா இருக்குமா, ஏதாச்சும் ஒரு நல்ல காப்பியை போடு, இல்லாட்டி டீயை போடு, இல்லாட்டி இந்த ஒரு 100 ரூபா கூட நான் போயிட்டு வரேன், இப்படித்தானே சொல்லுவேன். காப்பியை போடு இல்ல இங்க போட உனக்கு தெரியாது. அது தனிமா. சரி 100 ரூபா இருக்கு. எப்ப எதுப்பா 100 ரூபா? சும்மா சூச்சு கடைக்கு போயிட்டு வர்றது, பழச்சாறு குடிக்க அந்த இதுக்கு போற மாதிரி. என்ன இப்படி பக்குவமா நீ இந்த அளவுக்கு பாக்குறனாக்க அப்போ மனசுல யார நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. சாமி இங்க பாருங்க, எந்த நேரமும் முருகா 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 இந்த குலதெய்வத்தை தவிர வேற யாரையும் நினைக்கிறது. இந்த பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. ஏன் சாமி வருஷமா உன் கூட நாடகனே என்னைக்காச்சு இருமா, எனக்கு பிடிக்காத பேச்சு இந்த பேச்சு. நீ மேல முருகன் நினைக்காத. அவன் என்ன உனக்கு செஞ்சா? ஐயோ அப்படி சொல்லாதீங்க சாமி. அவர் ஒண்ணும் செய்யவே வேண்டியது இல்ல. அவர் ஒரு பார்வை பார்த்தாலும் நம்ம செஞ்ச பாவம் தொலைஞ்சிருமா. நீ அப்படி பேச கிடைக்குமா? யார் சொன்னது? எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது நான் சொன்னாத்தையும் செய்யலையா? உங்களுக்குள்ள அப்படி வருதா? அது நமக்கு தெரிஞ்சது. சரி உனக்கு நான் உன மாப்பிளையா பார்த்து. மாப்பிளையா? யாரையா? எப்படி பக்குவம் பேசுற கோவமா பேசக்கூடாது. இல்ல சாமி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்ல திடீர்னு குண்டு போட்ட மாதிரி சொல்றீங்களே, யார பாத்துட்டு? எங்க சிரிச்சிட்டு சொல்லு. இது எனக்கு சிரிப்பு வரல. அவனே நீங்க வந்ததே சிரிப்பே வரல, என்னமோ தெரியல. இப்படி இருக்கு. இப்படி ஆயி போச்சு. ஆனா இருந்திருந்தா இன்னைக்கு வேட்டை நம்ம வேட்டையா தெரிஞ்ச உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கிறேன். யாருன்னு சொல்லவா? என்ன சாமி இப்படி வேற பழகி இருக்கிறீங்க? சொல்றது அப்படி ஒரு சில உடனே ஒரு நொடியில அவங்க போய் சேர்த்துட்டா நல்லதானே. இப்ப இந்த சொடக்கு போறோம், அது எதுக்கு போறோம்? எதுக்கு இந்த இப்படி சொடக்கு போறோம் ரெண்டுக்கும் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்க. நம்மளோட இறுதியில ஒரு கை ஓசையிடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கையில 2 விரல் சேர்ந்தா ஓசை வருது. இது பெரும்பாலும் இது எதுக்கு? ஹலோ, என்ன சத்தமே? என் விரல சத்துல அவ்வளவு வரமாட்டேங்குது, ஒண்ணும் தெரியல. கேக்குதா? இல்ல இல்ல, இது எதுக்கு சாமி சொல்றோம்? எனக்கு தெரியல, நீங்க சொல்லி பாருங்க. நல்லா இல்ல உங்களுக்கு செஞ்சு தெரியாதுன்னு எல்லாம் தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். இல்ல சாமி, நான் 2 கையை சொன்னேன், எங்க 2 விரல் நீ சொல்லி பாருங்க. நீங்க சொன்னது நீங்க தான். நான் அப்படி செய்வேன்னு சொன்னீங்கல்ல, இது எதுக்கு செய்யறோம்னு கேட்டேன். இது 2 சேரணுங்க. அது 2 சேர்ந்தா சட்டம் வரும். சட்டம் வந்தா இவன் அவன் அது இது வந்து இப்ப பெரும்பாலும் வந்து கொட்டாய் விடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி கொட்டாய் விடும்போது இப்படி சொடக்கு போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க? அது விஷக்காத்து. அந்த விஷக்காத்த உங்க அறிவு பயங்கரமான அறிவு சாமி. இல்ல எனக்கு தெரியல, நீங்க இல்ல சாமி இல்ல 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 இந்த சொடக்கு போடுறது வந்து நீங்க நாரதருடைய கையில இருந்தாலும் சரி, வாயில இருந்தாலும் சரி, எந்த வாத்தியம் வந்தாலும் வார்த்தை வந்தாலும் இல்ல செய்கையா இருந்தாலும் தவறா இருக்காது. இப்ப நீங்க வந்து சொடக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சொடக்குக்கு ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த விஷயம். அங்க தூக்கம் வரும்போது இப்படி சொடக்கு போடுவாராம். அது எதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு. நீங்க வேற மாப்பிள்ளையே இருந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு சொல்றீங்க. ஹலோ, கேக்குதா? சரி சார், முத மாதிரி வச்சுடுங்க. இப்ப நேரம் ஆக அப்படியே பூரா சத்துல வயிற்றால போனதாட்டமே போயிருது. என்னன்னு தெரியல. அது மாதிரி மஞ்சள் பூரா ஆம்பளை உங்க ஆளுக்கு நல்லா வைப்பீங்க, நான் உயிரை போக்கிட்டு கத்தி கிடப்பனா? அப்புறம் இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. அம்மா மந்தையில் உட்காந்துட்டு ஆத்தா முன்னாடி வஞ்சகம் பண்ணக்கூடாது தொழில. நேற்றெல்லாம் எப்படி பெருமையாக பேசுனேன் தெரியுமா? இன்னைக்கு ஒன்றும் நான் பேச முடியல. சரி, அந்த மாதிரி சொடக்கு போடுறது யாருக்கு ஆயிரம் இருக்கும்.
அந்த காரணத்தை ஒரு நாளைக்கு பேசிக்குவோம். என்ன வந்து மாப்பிள்ளை பார்த்துருன்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க. யார பாத்தீங்க? பார்த்தா ஏத்துக்கிறியா? இல்ல சாமி, பேர் சொல்லிட்டீங்க. பேர் சொன்னா ஏத்துக்குவீங்களங்க? பேரை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் கூட கடவுளை தான் சொன்னீங்க. பிடிக்குதா? இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஏன்னு கேக்குறீங்களா? குலக்கடவுள் ஒரு அளவுக்கு தான் ஆசை இருக்கணும். அப்படி இல்லம்மா, அதாவது அவன் குடக்குள்ள இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய தர்மங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன தர்மம்? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அவன் வருவோர்க்கு வரலி தருவாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வளர்ச்சி மலையாண்டி நீங்களே இப்படி மண்ணே பிடிக்கிறீங்களே, நாங்களாம் தினம் எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படித்தான் சொல்லணும், எதை சொன்னாலும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுன்னா கிடைக்கிறத வச்சு பயன்படுத்திக்கிறது. நம்ம தொழில என்னைக்குமே விட்டு கொடுக்க இல்ல சாமி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படின்னா 8 நாளைக்கு கத்த முடியாது சாமி. சரி, நீங்க வந்து சந்தோஷமா சொல்லிட்டீங்க உங்க கடமை. ஆனா எனக்கு வந்து பிடிக்கல. சரி அண்ணே, செட்டா ஊத்துரு. எதுக்கு? இந்த புள்ள பிடிக்கிற காரணம் இதுக்கு தானே வந்திருக்கிறான். இன்னைக்கு வழி திருமணம் தானே நாடகம். இது இல்லாட்டி நம்மளுக்கு நான் கழுத்து எல்லாரும் கிளம்புங்க போதும். ஏன் ஊர்ல கிளம்புப்பா, அது உழைச்சா நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சாமி மனசு பிடிச்சாதானே சொல்ல முடியும். பிடிக்கலையே. ஆசை இருக்கு பத்தியா? வேணாம் ஏன் சொல்லுது? மனசுல ஆசை சாமி இருக்கு. சத்தியமா உங்க மேல ஆணையா என் மனசுக்குள்ள ஆசை இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் முடிக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி செல்வாக்கோட வாழணும். யாருக்கிட்டையும் போய் கையை நீட்டி வாங்க கூடாது. நீ கை நீட்டி நம்மளுடைய உழைப்பை உயர்வுன்னு வாழணும். அதான் என்னுடைய ஆசை. அவன் என்ன பிச்சை எடுக்கிறானா? அப்புறம் முன்ன மொட்டையாண்டி தானே முடிச்ச வைக்கதானே. ஆண்டினாலும் அவன்கிட்ட வந்து கொட்டுறத பாத்தீங்களா? பழனி மலையில பூரா 10 பேர் ஊர் முதல் அடிச்சு உலையில போட்ட மாதிரி பூரா காசு அங்க போய் சேருது. ஆமா ஆமாண்ணா. அது யாருக்கு சொந்தம்? புருஷனுக்கு காசு வர்றது போற யாருக்கு? கொண்டாடி தானே சொந்தம். இல்ல, ஏற்கனவே அங்க ஒருத்தர் இருக்கிறான் கொண்டாட்டியா. அது அங்க. அப்புறம் என்ன? இங்க இருக்கும்போது இங்க வச்சுக்க. எங்க வச்சுக்க? எம்மா இதுக்கெல்லாம் வெக்கம் அண்ணா. அங்க இருந்து மதுரையில இருந்து வந்து சொல்றீங்க பாருங்க வார்த்தை. அங்க வச்சுக்க, இங்க வச்சுக்க. இதுலடா ரொம்ப இருக்கு. அது உனக்கு தெரியாதுங்க. என்ன தெரியும்? ஏண்டா அவங்களுக்கு ஒரு தோசை இருக்கு. தோசைமா? ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோசை இருந்துச்சு. தோசையெல்லாம் அளவுல கொடுப்பாங்க. சரி, தோசை இருந்துச்சு. சாமி அளவுல தோசை கொடுக்குறாங்க. ஆமா. எதுக்கு கொடுக்குறாங்க? பாக்கலையா? இன்ன வரைக்கும் இல்லையா? சத்தியமா தெரியாது. ஆரம்பிச்சிருச்சுங்க. வாங்க புளியோரம் தோசை இருந்து எல்லாம் நந்திட்டே இருப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க? ஏன் தருவாங்க? நெய் தோசை தருவாங்க. அழகு மலையில சாமி. அதான் அழகு மலையில எந்த அதை கொடுக்குறாங்க? எதுக்கு தராங்க? ஆமா, பிரசாதமா இல்ல போறவங்க வரவங்களுக்கு கொடுப்பாங்க. போறவங்களுக்கு பிரசாதம் தருவாங்க. இப்ப திருப்பதி லட்டு தராங்க, பழனியில பஞ்சாமிர்தம் தராங்க. தோசை தருவாங்க. ஆமா, அது மாதிரி இப்ப திருவள்ளிபுத்தூர்ல என்ன தராங்க? பால்கோவா. அது மாதிரி இங்க வந்து தோசை தர்றாங்க, அப்பம் தர்றாங்க, சுடுதண்ணி தர்றாங்க.
எங்க சாமி தராங்க? உனக்கு என்ன இப்போ நீ வந்துட்டு வச்சுக்க பஞ்சாமரம் நீ தருவ. இங்க ஏற்கனவே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வேற வந்து அந்த வேலை செய்யணுமா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கலன்ட்டேன். காரணத்தை கிளம்புங்க. என்ன நான் காரணம் சொன்னேன்? அல்மகளும் இந்த அவத்தையை நீ விடுத்து. ஏன் சாமி? எதுக்கு சாமி? என்ன தவறி போடுறீங்க? அப்புறம் வேணாம்னு சொல்றீங்க. எனக்கு பிடிக்கலன்னா காரணம் கேட்டீங்கல்ல. நான் அப்பா பேச்சு கேட்காதவன், அப்பா பேச்சு கேட்காதவன், மூத்தவர் சொல்ல மதிக்காதவன், ஒரு கிளவியவே 3 நாள் தூங்க விடாம செஞ்சாலும் என்ன சாமி நீங்களா சொல்றீங்க? என்ன கிளவியே 3 நாள் தூங்க விடாம செஞ்சவேன். நீ நான் கோமதி நான் என்னமோ சொல்ல வரைய வேணாம் அப்பேன்னு சொல்லிட்டேன். நீ என் பெத்த மகன் நீயா நானா நீயா சொல்லிட்ட. அத போய் நான் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட அளவுக்கு அறிவுக்கு நல்லபடியா வச்சுக்கிறீங்க. வேணும் சாமி தாரத்தை வாக்க பண்ணி தலையெழுத்தா இருக்குங்க. தாரம் ஒன்று இருக்கணும். தாரம் அதாவது ஒரு நம்ம புலவத்துல பாத்துக்கங்க, ஒரு செல்லு வச்சிருப்பேன், கைபேசி எங்க கைபேசி வச்சிருக்காங்க. இந்த கைபேசி இருக்க ஒரு சிம்முக்கு 2 சிம் வச்சிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிம்ல பேசினா நடக்காது, இன்னொரு சிம்ல தெரியாம பேசிக்கிட்டு 2 கொண்டாட்டி வச்சிருக்கேன். ஒரு அந்த மாதிரி நடக்குதா? நம்ம வீட்டுல அப்படி கிடையாது இல்லைங்க. எனக்கு வந்து பிடிக்கலன்னா காரணத்தை சொல்லுவா. மூத்ததார இருக்கிறான், இளையதாரம் கேட்குறான், கந்தனுக்கு 2ஆம் தாரம் கேட்குதான், பண்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேட்குதான். பேசாம இருக்கிற என் மனசுல புருஷன் ஆசையை தூண்டி விட்டு பிடிக்காதால சொல்லிவிட்டியே. வேண்டாம் சாமி, நீங்க போயிட்டு வாங்க. ஆசையை தூண்டி விட்டுட்டான். ஆசை இருக்குல்ல, ஆசை அன்பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து. கூட்டி கோடு அந்த பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லுதுனாக்கா நீங்களும் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன சொல்லுச்சு? கூட்டி கொடுக்க சொல்லுச்சு. கூட்டி கொடுக்கிற சாமி சொல்லுச்சு. வேற ஒண்ணு எதுல எதுல? அன்பை கூட்டி குடிப்பேன், அறிவை கூட்டி குடிப்பேன், நல்ல சம்பளத்தையும் கூட்டி குடிப்பேன். எப்படினாலும் வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. இந்த பிள்ளை சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லக்கூடாது. எல்லா பேத்துக்கும் கூட்டி கொடுத்தாக்க நல்லா இருக்குமா? கூட்டி கொடுப்பேன். இல்ல இல்ல, இன்னைக்கு முருகனை இந்த பிள்ளைய நான் கூட்டி கொடுப்பேன். என்னதான் பேசினாலும் உங்க மேல கோபம் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இப்ப இல்ல, எல்லா பேரும் இப்படி சொல்றாங்க. இந்த பையனை பார்த்தா மட்டும் கோபம் வர மாட்டேதா? போயிட்டு வாங்க, ஆகிற வேலையை பார்க்கும் போது. ஆகிற வேலை இருக்கு எனக்கு. என்ன வேலை? இந்த சூரிய திரப்பல் அந்த அழகுல மாலை சொல்ல மாட்டேன். ஆரம்பம் இல்ல, மார்பி அன்பது உடம்பு சொல்ல சத்தியம் சத்தியம். வாங்க முருகா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க முருகா.
Subuh Mahadeva. Halo. 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 Subuh Mahadeva. Subuh Mahadeva. Thank you.